கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, மீண்டுமாக வேதாகம ஆராய்ச்சி வேளையிலே உங்களை நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் ஆராய்ச்சிக்காக அசட்டை பண்ணுகிறவன், தி ஒன் ஹூ டிஸ்பைசஸ். இன்றைக்கு அசட்டை பண்ணக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணுகிறார்கள். பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 8வது வசனம், ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தரின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். தேவனையே அசட்டை பண்ணுகிறவர்களாக அநேகர் மாறி விடுகிறார்கள். அசட்டை பண்ணும்போது தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள் தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள். மனுஷரை அல்ல, தேவனையே அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு யாராக இருந்தாலும் சரி கீழ்ப்படிய வேண்டும். ராஜாக்களாக இருந்தாலும் சரி, மந்திரிகளாக இருந்தாலும் சரி, இது தேவனுடைய வார்த்தை. எவ்வளவு உயர்வான பதவியில் இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை எல்லோருமே ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு உடனே அவர்கள் செவி கொடுக்க வேண்டும். அப்படி ஒருவேளை அவர்கள் செவி கொடுக்க மறுப்பார்கள் என்றால் அசட்டை பண்ணுகிறார்கள். மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தரின தேவனையே அசட்டை பண்ணுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலமாக கிரியை செய்கிறார். விசுவாசிகள் ஆன போது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஒவ்வொருவரும் அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த கூடாது. அந்த ஆவியானவர் சொல்லுகிற வசனத்திற்கு நாம் உடனே கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு அநேகர் இந்த விதத்திலே அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 27வது வசனம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் மூலமாக நம்முடைய பிதாவாகிய தேவன் முன்னமே அறிவித்திருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். உள்ளத்திலே அவருடைய ஆவியை வைக்கின்றார். நாம் விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறோம். எதற்காக? என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இதற்காகத்தான் ஆவியானவர் கொடுக்கப்படுகின்றார். இன்னைக்கு அநேகர் தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி இந்த கட்டளைகளின்படி நடப்பதும் இல்லை, நியாயங்களை கைக்கொள்வதும் இல்லை, அவைகளின்படி செய்வதும் இல்லை. மாறாக ஏதோ எமோஷனலாக குதிக்கிறார்கள், ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், நடனம் ஆடுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, வேத வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் நாம் ஆவிக்குரிய ஒரு ஆராதனை தேவனுக்கு நாம் ஏறெடுப்போம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எங்கேயாவது ஆண்டவரோ அவருடைய சீஷர்களோ ஆடி குதித்ததாக நீங்க பைபிள வாசிக்கிறீங்களா? 4 சுவிசேஷத்தை நான் பார்க்கிறேன், எங்கேயுமே அந்த விதமாக பார்க்க முடியவில்லை. அப்படி இருக்கும்போது இன்றைய புதிதான காரியங்கள் எப்படி இப்படி வருகிறது? ஆடுவதும் குதிப்பதும், அப்பொழுது ஆவியானவர் இறங்குகிறார் என்று கூச்சலிடுவதும். கூச்சலிடுகிற ஜனங்கள் யாராக இருந்தார்கள்? அசுத்தாவி பிடித்தவர்கள் தான் கூச்சலிட்டார்கள், தங்களை காயப்படுத்திக் கொண்டார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம்.
தேவனுடைய வார்த்தையை மார்த்தாலும் மரியாளும் அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து கேட்கும்படியாக வாஞ்சை உள்ளவர்களாக இருந்திருக்கிறதாக நாம் வேதத்திலே படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 5000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் வனாந்தரத்திலே அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக கடந்து சென்றார்கள். 5000 பேர் அவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள் என்றால் அங்கே எந்த விதமான அமைதி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். யாராவது ஒருவர் கத்தி கொண்டிருந்தால் நாம் என்ன சொல்கிறோம்? சற்று பொருள்கள் கத்தாதீர்கள், அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்க மாட்டேன் என்று சொல்கிறோம். இன்றைக்கு கூச்சலும் குழப்பமாக இருந்து கொண்டு ஆவிக்குரியர்கள் என்று தங்களை படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, எசேக்கியேல் 36:27 நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இதற்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டிலே நான் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதிக்கின்றார். அந்தபடியாக அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவர் சொன்ன காரியங்களை எல்லாம் நினைப்பூட்டுகிறார். ஆவியானவரை கொண்டு 40 வேதாகம ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், தேவனை அசட்டை பண்ணாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். Grieve not the Holy Spirit of God. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, அவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். ஆவியானவர் அமைதியானவர். அவர் புறாவை போல் வந்து இறங்கினார் என்று பார்க்கிறோம். புறாக்கள் பாருங்க, யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அது வீட்டை விட்டு பறந்து போயிட்டு இருக்காது. ஏனென்றால் அதுக்கு அது பிடிக்காது, அமைதியில் உள்ளது. ஆக புறாவுக்கே அந்த விதமான ஒரு குணம் இருக்கும் என்றால் புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கியிருக்கிறாரே, அவர் எவ்வளவு அமைதியானவர் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அவர் எதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டாரா? எபேசியர் 4:30 தெளிவாக வாசிக்கிறோம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். முத்திரையாக பெற்றிருக்கிறோம். மீட்கப்படும் நாளுக்காக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் சகல சத்தியத்தில் நம்மை நடக்க வழி நடத்தக்கூடியவர். நடக்க வேண்டிய வழி இரண்டாவது 1 தெசலோனிக்கேயர் 4:2 அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களாலே கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேறும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. கட்டளைகள் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்போஸ்தலர்கள். இயேசுவினாலே அவர்கள் கொடுத்தார்கள். இயேசுவின் நாமத்தை தான் முன்னாடி வைக்கிறாங்க எதுவுமே. ஏன்னா அவர் சொன்னதை இவங்க சொல்றாங்க. பிதா சொன்னதை இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆக வழி வழியாக அந்த கட்டளைகளை சரியாக ஒப்புவித்தார்கள். நீங்க அதை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, அதுல நீங்க தேர வேண்டும். இன்னைக்கு அதெல்லாம் புறம்பாக்கி போட்டு விடுகிறார்கள். புறம்பாக்கி போட்டு தங்களுடைய கற்பனைகளுக்கும் பாரம்பரியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு ஊழியங்கள் நடந்து கொண்டு வருகிறது அநேக இடங்களிலே. அன்பானவர்களே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று இவங்க போதிச்சிருக்கிறாங்க அப்போஸ்தலர்கள். அதுல நீங்க நடங்கன்னு தெசலோனிக்க சபைக்கு எழுதப்பட்டதை நீங்க கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:10-11 மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. அப்ப எந்த விதமான ஒரு புத்திமதிகளை அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள்? ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவான்? நல்ல அறிவுரைகளை வழங்குவான். அது ஏற்கனவே அனுபவப்பட்டவன் தகப்பன். அப்ப எதிர்காலத்திலே இவன் எப்படி வாழ வேண்டும் பிள்ளையாண்டான் என்பதை அவனுக்கு ஒரு அறிவுரை வழங்குகிறான். அதை போல அப்போஸ்தலர்கள் திருச்சபையாருக்கு புத்திமதிகளை சொன்னார்கள். எதற்காக? தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் அழைத்த தேவனுக்கு பாத்திரராய் நடக்கணும். அப்ப அவருக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? தகப்பனுக்கு பேர் சொல்ல பிள்ளை. அந்த தகப்பனுடைய பெயரை தூசிக்கத்தக்கதாக தகப்பனுக்கு விரோதமாக செயல்படுவானே என்றால் ஜனங்கள் என்ன சொல்வார்கள்? இவனெல்லாம்
பாரு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்று வைத்திருக்கிறான் என்று சொல்லி தகப்பனை திட்டுவார்கள். ஆக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படாது இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு நீங்கள் பாத்திரராக நடக்க வேண்டும். இவர் பாருங்க, தேவனுடைய வசனத்தின்படியே தன்னை நடத்துகின்றார், வாழுகின்றார், மிக சிறப்பானவராக வாழுகின்றார் என்று அநேகராலே நற்சாட்சி சொல்லப்பட வேண்டும். இயேசுவை பற்றி ஒருவர் கூட குற்றம் சொல்லவே முடியாது. ஏனென்றால் அவர் வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார், பாவம் அறியாதவராக இருந்தார். அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் அந்த விதமாகவே இருக்கும்படியாக தேவன் விரும்புகின்றார். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனம், ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது என்று எழுதியிருக்கின்றார். அன்பானவர்களே, விசுவாசிக்க கூடியவர்களுக்கு இந்த வசனம் பலன் செய்யக்கூடியதாக இருக்கிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கின்றது. இவங்க தேவ வசனத்தை போய் பிரீச் பண்ணாங்க, அந்த வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஏற்றுக்கொள்ளும் போது அது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சொல்லுகிறதாக அவங்க நினைக்கல, அது தேவனுடைய வசனமாகவே அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அநேகர் அசட்டை பண்ணுகிறார்கள் தேவனுடைய வசனத்தை. ஒருவேளை அவங்க கற்பனை கதைகளையும் கட்டுக்கதைகளையும் சொல்வார்கள் என்றால் அதை நாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல அவரை பற்றி ஒரு பிரசங்கியார் பேசுவார் என்றால் அதையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவ வசனத்தை நாம் கேட்கும் போது அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அதை மனுஷர் வசனமாக இந்த தெசலோனிக்கேய சபையார் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் தேவ வசனங்களை கொடுத்தார்கள். பேதுரு சொல்லுகிறார் அல்லவா, ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கட வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுதோ அதைத்தான் போதிக்கணும் ஒரு போதகன். தன்னை பற்றியோ கட்டுக்கதைகளையோ சொல்லக்கூடாது ஜனங்களுக்கு. பைபிள் இருக்க வார்த்தைகளை சொன்னா போதும். ஆகையினால்தான் இந்த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் ப்ரோக்ராம் முழுவதுமாக வேதத்தை சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. வேத வசனங்களையே தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டு வருகிறது. இடைவிடாமல் நாங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுகிற எல்லா வசனங்களுமே தேவ வசனம். அது விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளாக அது பேலன்ஸ் செய்கிறது. உண்மை பிரியமானவர்களே, இயேசு அதனாலதான் சொன்னாரு, கடுகு அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்ல அது அப்படியே ஆகும். ஆக அந்த விசுவாசம் என்பது சிறிதாக இருந்தாலும் அந்த நம்பிக்கை ஆழமானதாக இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் வலியுறுத்துகிறார். விசுவாசிக்கிற உங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும். அந்த நம்பிக்கையோடு கூட காரியங்களை செய்யுங்க. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களே நம்முடைய முற்பிதாக்கள் ஜெயித்தார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 11-12 வசனங்கள், புறமே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆக நாம் இன்றைக்கு திருச்சபையாக இருக்கிறோம் என்றால் நாம் அசட்டை பண்ணி கொண்டு அங்கும் இங்கும் நாம் கடந்து சென்று கொண்டு இல்லாமல் தேவ வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக யோக்கியமாக நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இவர்களுக்கு சொல்றாரு ஆலோசனையா, நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் நாடவும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே நாம் அமைதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொறுமையை ரொம்ப கையாள வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் பொறுமைக்கு நேராக வழிநடத்தப்படுகிறோம். யோபினுடைய பொறுமையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இன்னும் அநேக தேவதாசர்கள் பொறுமையோடு கூட இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல நாம் அமைதியில் உள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும். சொந்த வேலை நமக்கு நிறைய இருக்கிறது. இதில் மற்றவருடைய காரியங்களே ஏன் நாம் தலையிட வேண்டும்? அவர்களை எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாம் அந்த விதமாக மற்றவர்களை குறித்து ஒருவரோடு பேசவே கூடாது ஒருபோதும். உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவே கூடாது என்று வேதம் சொல்கிறது.
நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்கத்தக்கதாக அந்த சொந்த கைகளினாலே வேலை செய்யணும். நாம் சொந்த கைகளினாலே வேலை செய்வோம் என்றால் நமக்கு அதுக்கே நேரம் சரியா இருக்கும். நாம் ஈவினிங் ஆனால் போய் ரெஸ்ட் எடுத்துடுவோம், மறுபடியும் மறுநாள் அந்த வேலைகளை நாம் பார்க்க வேண்டும். அப்போ நமக்கு வேலை ரொட்டீனா இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுடைய காரியங்களை தலையிடுவதற்கான வாய்ப்பே நமக்கு கிடைக்காது. மூன்றாவது, தேவனுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3 முதல் 7 வசனங்கள். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. தேவனுடைய விருப்பம் எல்லாமே நாம் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும். இதை நீங்க அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணாமல் கேட்க வேண்டும். தேவனுடைய விருப்பம் அதுவாக இருக்கிறது. நான் நம்ம இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது. நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அங்காணிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னுமே நான் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையாருக்கு. ஆக தேவனுடைய விருப்பம் எல்லாமே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக மாற வேண்டும். வேசி மார்க்கத்திற்கு விலக வேண்டும். மோக இச்சைக்கு உட்படக்கூடாது. தன் தன் சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நம்ம தேவனை பார்க்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லைன்னா நாம் அசுத்தர்களாகவே அப்படியே பிசாசின் மக்களாக போய்விடுவோம். இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. அதை அசட்டை பண்ணாதிருங்கள். ஆகினாலே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10:14 ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். Flee from idolatry. விக்கிரக ஆராதனைக்கு நாம் விலகி ஓட வேண்டும். ஒருபோது அதில் நம்ம கலந்து கொள்ளவே கூடாது. என்ன செய்யறது? உறவினர்கள் கூப்பிட்டார்கள், முட்டை எடுக்க வேண்டுமா? நான் அவசியம் போய்த்தான் ஆக வேண்டும். போகாவிட்டால் என்னுடைய பங்காளிகள் எல்லாம் கோவித்துக் கொள்வார்கள். அதுவும் அதை எங்கே வைத்திருக்கிறார்கள்? வேளாங்கண்ணியிலே வைத்திருக்கிறார்கள். நான் அவசியம் போய் ஆக வேண்டும். எங்கே இருக்கிறது பைபிள்ல? இல்லாத ஒரு காரியத்தை நாம் செய்யலாமா? அந்த விக்கிரக ஆராதனையிலே நாம் போய் கலந்து கொள்ளலாமா? என்ன உறவாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட உறவு எதற்கு? நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அந்த ஐக்கியத்தை விட்டு விலகாது உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10:8 நாம் என்ன வாசிக்கிறோம்? அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாது இருப்போமாக. பழைய ஏற்பாட்டில் 23,000 பேர் ஒரே நாளில் விழுந்து போனாங்களா வேசித்தனம் பண்ணி? அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? விக்கிரக ஆராதனை செய்து அழிந்து போனார்கள். ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அந்த விதமாக உங்களை கெடுத்துக் கொள்ளாதிருங்கள். வேசி மார்க்கத்திற்கு விலகிருங்கள். அது பேழையாளின் மக்களால் செய்யக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அதோடு கூட நீங்கள் கலந்து கொள்ளாதிருங்கள். 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? நீங்க யார்? முதலாவது தேவனுடைய ஜனங்கள். தேவன் வாசம் செய்கிறார் உங்களிலே. நீங்க பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. உங்கள தான் தேவன் வாசம் செய்கிறார். தேவன் கொடுத்த ஆவியானவரும் வாசம் செய்கிறார். நீங்களே உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா இயேசு நம்மளை விலைக்கு வாங்கி விட்டார் ரத்தத்தினாலே. பாவத்துக்கு அடிமையாக இருந்த இப்பொழுது நாம் நீதிக்கு அடிமைகளானீர்கள். அப்ப நீதி உங்களை பார்த்து என்ன சொல்லுதோ அதுக்கு தான் நீங்க செவி கொடுக்கணும். உங்களை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! மீண்டும் மீண்டும் நாம் பாவத்திலே விழுவோம் என்றால் மீண்டும் மீண்டும் இயேசுவை சிலுவையிலே தூக்கி ஆணி அடிக்கிறவர்களாக இருப்போம். 2 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே என்ன பார்க்கிறோம்? இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். யாரும் மீறக்கூடாது அந்த விஷயத்துல.
யாரையும் ஒருத்தரையும் நாம் ஏமாற்றக்கூடாது. இதை சாட்சியாக சொல்லி எச்சரித்திருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு இதை எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்திலே கர்த்தர் நீதியை சரி கட்டுவார். யார் தப்பு செஞ்சாலும் அசட்டை செஞ்சாலும் அவங்களே சும்மா விட மாட்டார். 1 கொரிந்தியர் 10:23 நாம் என்ன பார்க்கிறோம்? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இவர் அசட்டை பண்ணினாரா? அவருக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தது. அவரை நம்பி எத்தனையோ பணங்களை கொடுத்தார்கள். ஆசிய நாட்டில் இருக்கிற சபைகள் எல்லாம் அவருக்கு பணங்களை கொடுத்து தாங்கினது. ஆனால் அவர் அதை உதாசீனம் செய்தாரா? அசட்டை செய்தாரா? அதெல்லாம் அந்த விதமாக செய்யவில்லை. தேவனுக்கு பயந்து அவர் ஊழியம் செய்தார். சொந்த கைகளினாலே வேலை செய்து கூட ஊழியம் செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவருக்கு அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்த போதிலும் கூட அது அவர் செய்யவில்லை. ஏனென்றால் அது எனக்கு தகுதியாகிறாது என்று ஒதுக்கி வைத்து விட்டார். அது பக்தி விருத்தியை உண்டாக்காது. மற்றவனுக்கு இடையூறாக வாழக்கூடாது என்பது பவுலுடைய ஒரு உறுதியான கொள்கை பிடிப்பாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் நானும், அவன் விலகிட்டானா நான் என்ன செய்யறது, அவன் என்ன விதமாக இடறி போனால் என்றால் நான் என்ன செய்வது, அப்படி சொல்லவே கூடாது ஒருபோதும். ஒருவருக்கும் இடர் உண்டாக்காமல் நாம் வாழ்க்கை வாழ வேண்டும். அதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால உன்னை போல பிறனை நேசி என வேதம் சொல்லுகிறது. அதனால கவனமாக இருங்கள். கடைசியாக 1 பேதுரு 1:15 வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். Be holy in all manner of conversation. அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்போதுதான் அந்த பரிசுத்தரை நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம். அவரோடு கூட இணைந்து கொள்ளுவோம். பாலோட பால் சேர்த்தா தான் அப்படியே இருக்கும். பாலோட மற்ற எந்த ஒரு பொருளை சேர்ந்தாலும் அந்த பால் கெட்டுவிடும். எனக்கு அன்பானவர்களே, அவரோடு நாம் இணைய வேண்டும் என்றால் அவரை போல நாம் மாற்றப்பட வேண்டும். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் பரிசுத்தர். அவருடைய ரத்தம் கொண்டு நம்மை பாவமற கழுவுகிறார். இதை அசட்டை செய்யாதே, நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெண்வஸ்திரத்தை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் நித்தியத்திலே. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முயற்சி எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல உம்மை அசட்டை பண்ணுகிறான் என்று வேதத்திலே நாங்கள் தியானம் பண்ணணும். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று உங்களுடைய வேத வசனம் சொல்லி இருக்கிறது. ஆம் தகப்பனே, நீர் கொடுத்த ஆவியானவர் மூலமாக நாங்கள் சகல சத்தியத்தையும் அறிந்து கொண்டு உமக்கு ஏற்றவர்களாக உங்களுடைய திருச்சித்தத்தை ஒவ்வொரு நாளும் செய்ய எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து அவர்கள் சத்தியத்திலே நிலைத்திருந்து உண்மை அறிகிற அறிவிலே வளர்ச்சியடைய கிருபை செய்ய வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்களுக்கு ஆவிக்குரிய புத்தகம் மற்றும் மாத இதழ் தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக அனுப்பி கொடுப்பீர்கள் என்றால் நாங்கள் இந்த புத்தகங்களை வரக்கூடிய மாதத்திலிருந்தே நாங்கள் உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். தேவன் என் ரட்சிப்பு, தேவன் என் இரட்சகர், தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவன் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாக இருக்கிறார். ஆமென். God is my salvation, God is my savior, God is spirit, God is faithful, God is love. Amen. அன்பானவர்களே, எங்களிடம் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழ் இருக்கிறது. வருட சந்தா ₹50 செலுத்தி இந்த மாத இதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் இந்த மாத இதழ் மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த புத்தகங்கள் வேண்டுமென்றால்
ரூபாய் 300 செலுத்தி அந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள், அதே போல சகோதரிகள் எழுதின புத்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. எல்லாம் சேர்த்து உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ரூபாய் 300 செலுத்தி அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரே வழி என்ற தபால் வழி வேத பாடம் எங்களிடத்தில் இருக்கிறது. 6 பகுதிகளை கொண்ட அருமையான ஒரு வேத பாடம். ரூபாய் 100 செலுத்தி அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 6 மாத கால அவகாசம் இருக்கிறது. தபால் வழியிலே அவைகளை பயின்று ஒரு அழகிய சான்றிதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆன்லைன் வகுப்புகளுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய திருச்சித்தத்தின்படியாக, வாலிப பிராயத்திலே உன் சிஷ்டிகரை நினை என சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படியாக அவர்களை உருவாக்க அது மிகவும் உதவியாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாலிப பிள்ளைகளை வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூலில் சேர்த்து பயன்பெறலாம். உங்கள் பகுதியில் வேதாகம பாடசாலை மற்றும் சகோதரிகள் கூட்டம், சுவிசேஷ கூட்டம் நடத்த விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்கள் பகுதிக்கு வந்து சத்தியத்தை அங்குள்ளவர்களோடு கூட சேர்ந்து பகிர்ந்து கொள்வோம். சபை வளர்ச்சிக்கு, உங்கள் பகுதியிலே கர்த்தருடைய சபை உருவாவதற்கு அது மிகவும் ஊன்றுகோலாக இருக்கும். தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் யூடியூப் சேனல் துவங்கி இருக்கின்றோம். நிகழ்ச்சிகளை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு வத்தலக்குண்டு பைபாஸ் சாலையிலே உள்ள கெத்செமனே கார்டன் என்ற இடத்திலே கிறிஸ்துவின் சபையாக நாங்கள் கூடி தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து வருகிறோம். அந்த ஆராதனையிலே நீங்கள் வந்து பங்கு கொள்ளலாம். கர்த்தருடைய செய்தியை கேட்கலாம். நாம் ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். எனவே எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த இடத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு வரலாம். எங்களுடைய மொபைல் எண் 9443558041 மற்றும் 6379350509 என்ற மொபைல் எண்ணுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் எங்களை சந்திக்க விரும்புகிறவர்கள் இந்த மொபைல் எண் மூலமாக தொடர்பு கொண்டு எங்களை இல்லத்திலே வந்து சந்திக்கலாம். ஆவிக்குரிய ஆலோசனைகளை பெற்று செல்லலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் போற்றி தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் போற்றி தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ந்து தேவ செய்திகளை கேட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லக்குண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. another number 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.